விஜய் பாஜகவுக்கு கொடுத்த வாக்குறுதி. திமுகவுக்கு எதிராக பாஜக தாவேக கைகோர்ப்பு. டெல்லியில் நடந்த ஒப்பந்தம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக டெல்லி சென்றிருந்த நிலையில் விஜயின் டெல்லி பயணம் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வர இருக்கிறார் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் திடீரென விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என பறந்த சம்மன், அதனைத் தொடர்ந்து விஜய் டெல்லியில் பறந்தது என இதன் பின்னணியில் உள்ள அரசியல் தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியது. இந்த நிலையில் விஜயின் அரசியலை கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்திற்கு பின் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். கரூர் சம்பவத்திற்கு முன் மத்தியில் ஆளும் பாஜக அரசை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்த விஜய், கரூர் சம்பவத்திற்கு பின்பு பாஜகவை விமர்சனம் செய்வதை குறைத்து கொண்டு ஒரு கட்டத்தில் பாஜகவை முழுமையாக விமர்சனம் செய்வதை தவிர்த்தார் விஜய். இதற்கு முக்கிய காரணம், கரூர் விவகாரத்தில் ஆளும் திமுக தரப்பு விஜய் பக்கம் இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிக்க விஜய்க்கு பக்கபலமாக இருந்து காப்பாற்றியது பாஜக என்பது குறிப்பிடத்தக்கது. உடனே ஹேமா மாலினி தலைமையில் குழு அமைத்து கரூர் அனுப்பியது மத்திய பாஜக அரசு. அடுத்தடுத்து பாஜக தலைவர்கள் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்ய மக்கள் மத்தியில் கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு புரிதல் ஏற்பட தொடங்கியது. குறிப்பாக கரூர் விவகாரத்தில் விஜய் அரசியல் வாழ்க்கை முற்றிலும் முடங்கும் ஒரு சூழல் இருந்த நிலையில் பாஜக உதவியுடன் மீண்டும் வந்தார் விஜய் என்றேதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் கரூர் விவகாரத்திற்கு பின்பே பாஜகவுடன் சுமூகமான ஒரு உறவை திரைமறைவில் ஏற்படுத்தி கொண்டார் விஜய். இதன் தொடர்ச்சியாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலம் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. ஆனால் விஜயை சுற்றி இருப்பவர்கள் விஜயை பாஜக பக்கம் செல்ல விடாமல் தடுத்து விட்டனர். ஆனால் விஜய் தற்பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பாஜக வெறுப்பை நம்மீது திணிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்து பவன் கல்யாண் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சுமூக முடிவு ஏற்பட்டவுடன் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு சென்ற விஜய் அங்கேயும் திரைமறைவில் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் விஜய் வைத்த டிமாண்ட் எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்கொள்ளவில்லை என தகவல் வெளியான நிலையில் தாவேக என்டிஏ கூட்டணிக்குள் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். இருந்தாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு சூழலில் டெல்லி சென்ற விஜய் பாஜக தரப்புக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கும் தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணியில் இடம்பெறும். குறிப்பாக தமிழகத்தில் 39, புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி வீழ்த்தப்படும் என பாஜக தரப்புக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக கைகோர்ப்போம் என உறுதி கொடுத்திருக்கிறார் விஜய். மேலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பாஜகவுடன் கைகோர்க்கும் பொழுது கேரளாவில் என்டிஏ கூட்டணி ஹிமாலய வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தாவேக பாஜக ஒப்பந்தம் தற்போதே உறுதியாகிவிட்டது என உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள். இருந்தாலும் தற்பொழுது எடப்பாடி மற்றும் விஜய் இருவருக்கும் இடையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பாஜக 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்டத்தில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.